ஏற்பட்டிருக்கிறது. ராமர் கோயில் கட்டிவிட்டால் வடபுலத்திலே வாக்குகளை அள்ளிவிடலாம் என்கிற நற்பாட்சியில் ராமர் கோயிலை கட்டினார்கள். அது பது பாராளுத்தை அவர்களுக்கு வீழ்ச்சிக்கு கொண்டு போயிருக்கிறது. ராமர் கோயிலால் பாரதிய ஜனதா கூட்டத்தில் மதத்தை பார்க்காமல் மனிதனை பார்த்து, ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மதத்தை மையமாக வைத்த அரசியல் நடத்துகளில் இன்றைக்கு வெற்றியடைய வேண்டிய மனித மேன்மையை தவிர மதம் அல்ல என்கிற ஒரு தீர்ப்பை வர இருக்கிற ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் எல்லாம் தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நடைபெற தேர்தல் பிரச்சார கூட்டத்தினுடைய தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதியினுடைய தலைவர் அருமை சகோதரர் ஏழுமலை அவர்களே, இந்த வட்டத்தினுடைய தலைவர் சக்தி ஆறுமுகம் அவர்களே, தலிகாச்சலம் அவர்களே, மோகன் அவர்களே, கோமலா அவர்களே, தங்கமணி அவர்களே, PM லட்சுமணன் அவர்களே, ALS ராஜா அவர்களே, தன்ராஜ் அவர்களே, பொன் குரு அவர்களே, பூக்கரை கண்ணன் அவர்களே, சிலம்பன் அவர்களே, நமச்சிவாயம் அவர்களே, பாண்டிபையார் ராஜன் அவர்களே, இங்கே இருக்கின்ற மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற தோழர்களே, பகுதி தலைவர்கள் புத்தமிழ் மன்னன் அவர்களே, கோகுல கிருஷ்ணன் அவர்களே, தமிழரசன் அவர்களே, இஸ்ரேல் அவர்களே, சைதை சட்டமன்ற தொகுதியினுடைய தலைவர் PG செல்லக்குமார் அவர்களே, நாகராஜன் அவர்களே, டாக்டர் ஆயிஷன் அவர்களே, மிஸ்ஸஸ் ஆயிஷன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்டச் செயலாளர் துரை அவர்களே, OBC மாவட்ட தலைவர் அருமை தம்பி விருதை சிவா அவர்களே, தேவேந்திர பாபு அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, முத்துசாமி அவர்களே, வேலுநாயக்கர் அவர்களே, கான் அவர்களே, மற்றும் இங்க இருக்கின்ற இந்த பகுதி இந்த எதிரில் இருக்கின்ற அருமை தம்பி மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர் பிரபாகரன் அவர்களே, எங்கள் பகுதிக்கு வருகின்ற மாவட்ட தலைவர்களுக்கு சாலை மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய ஊரக பிரிவு தலைவர் அருமை அண்ணன் பூபதி அவர்களே, மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர் தினகரன் அவர்களே, அண்ணன் சீனிவாசன் அவர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் ராமதாஸ் அவர்களே, சுதந்திர செல்வம் அவர்களே, கிருபாகரன் அவர்களே, ஏரி ஆவின் மூர்த்தி அவர்களே, கண்ணப்பு மற்றும் இங்கே எனக்கு முன்பாக சிறப்பாக உரையாற்றி சென்றிருக்கின்ற முன்னாள் மாமன்ற உறுப்பினர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினருமான சகோதரி சுசீலா கோபாலகிருஷ்ணன் அவர்களே, மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் ராம்குமார் அவர்களே, யாராச்சும் பேர் விட்டு மன்னிச்சுக்கங்க, கோயில் பாஸ்கர் அவர்களே, இஸ்ரேல் இன்னொருத்தர் அவர் பேர் என்னப்பா மைக்கேல் அவர்களே, இஸ்ரேல் மைக்கேல் வந்துச்சு ரைட் ஓகே. நாகராஜ் எல்லாம் சொல்லிட்டேன் அவரு அருமைத்தாளர்களே, இங்க நம்ம விவரமாக நம்மளுடைய அன்பு சகோதரர் டி நகரிலா பாஸ்கரன் அவர்கள் ஒரு பேருரையாற்றி விளக்கமாக ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும், இந்த திராவிட முன்னேற்ற கழக இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளராக இங்கே போட்டியிடுகின்ற தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை கேட்டு இங்க எல்லாத்தையும் விலக்கி சொன்னார். நான் ஒரு சில கருத்துக்களை உங்களிடத்திலே பகிர்ந்துகிறேன்.
குறிப்பா இந்த பகுதியில இந்த கடையெல்லாம் இருக்குது. காய்கறி கடை இருக்குது, தள்ளுவண்டியில கடை இருக்குது, சாப்பாட்டு கடை இருக்குது, பிரிண்டிங் கடை இருந்து, வாட்டர் கடையிலிருந்து இங்க சிறு வியாபாரிகள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த இங்க இருக்கிறவங்க எவ்வளவு பேர் பெண்களுக்கு சுய உதவி குழுவின் மூலமாக உங்களுக்கு எல்லாம் கடன் கொடுத்தது யாரு கேட்டா அன்னை சோனியா காந்தி. பெண்கள் சுய உதவி குழுக்கு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களும் தலைமை தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களும் தீபத்திலே டாக்டர் கலைஞர் முன்னிலையிலே உறுதி கொடுத்தார்கள். இந்தியாவில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிதான் நகர்ப்புறத்திலே இருக்கின்ற தாலுகா வரையிலே இருக்கின்ற பெண்களுக்கு அவங்க வீட்டுக்காரர் கொடுத்தாலும் கொடுக்காட்டி போனாலும் இந்த குடும்பத்தை செவ்வனே நடத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் மகளிர் சுய உதவி குழு. இதை கொண்டுட்டு வந்தது காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணையுடன் கூட்டாட்சியில் இருக்கும் போது கொண்டு வரப்பட்டது. 2004 இருந்து 2014 வரைக்கும் இந்த மக்கள் எங்கள் மீது சேற்றை ஆறி இருந்தார்கள். 2G காங்கிரஸ் கட்சி சிஏஜி சொல்லிச்சு 1,75,000 கோடி ரூபாய் லாஸ் சொல்லிச்சு, கரப்ஷன் சொல்லல. ஆனா அதே சிஏஜி இன்று சொல்லி இருக்குது 7,5 லட்சம் கோடி கரப்ஷன் இன் மோடி கவர்மெண்ட் சொல்லி இருக்குது. அந்த அன்னைக்கு நீங்க எல்லாம் இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஊடகங்கள் எல்லாம் பெரிய டெல்லியில ஒருத்தர் திடீர்னு தோன்றினார், அண்ணா ஹசாரே. என்னாச்சு இன்னைக்கு அண்ணா ஹசாரே எங்க இருக்கிறார்? 7,5 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது என்று சிஆர்டி சொல்லி இருக்கிறது. அண்ணா ஹசாரே ஒரு தனி நபர் எங்கே இருக்கிறான் அவன்? ஏன் மோடி செஞ்சா ஊழல் இல்லையா? பிஜேபியில இங்க இருக்க சென்னையில செங்கல்பட்டிலே காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற அத்தனை ரவுடிகளும் இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிறான். பிஜேபி என்பது ரவுடிகளினுடைய கூடாரமா? இதுதான் கேட்கிறோம். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி நடக்கிறார். எதுக்காக நடக்கிறார்? இந்திய மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா என்பது ஒவ்வொரு மாநிலத்திலேயும் ஒவ்வொரு கலாச்சாரத்தை கொண்டது, ஒவ்வொரு மொழியை கொண்டது. இதை எல்லாத்தையும் ஒரு தலைவன் 3700 கிலோமீட்டர் நடந்து சென்று மக்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு இந்த தேர்தலில் உங்களிடத்தில் வாக்குறுதி கொடுக்கிறார். இந்த திட்டங்களை எங்களுடைய ஆட்சியிலே கொண்டு வருவோம், இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் இதையெல்லாம் கொண்டு வரும் சொல்லி உங்களிடத்தில் உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறோம். நம்மளுடைய சிஎம் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று கூட்டத்திலே பேசுகின்ற பொழுது சொன்னார், இந்த தேர்தலிலே கதாநாயகன் யார் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் என்று. ஏன்னு சொன்னா தோழர்களே, நாங்க மோடி வர சுட்ட மாதிரி 15 லட்சம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். நீங்கள் உடனடியாக வங்கியில கணக்கை ஆரம்பியுங்கள் என்று சொல்லி ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவான், வேசி கொடுக்கறன்னு சொல்லிட்டு கோலத்தை உருவிட்டு போனான்னு. அதுபோல ஏழை தாய்மார்களை, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்றவர்களை நீங்கள் அவருக்கு வங்கியிலே கணக்கை தொடங்குங்கள், 15 லட்சம் ரூபாய் போடுகிறேன் என்று பச்சை பையை போன தேர்தலிலே 10 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லி உங்களை ஏமாற்றி ஆட்சி பொறுப்பிலே வந்தால் நீங்களும் வாக்கு போட்டீங்க. நான் தமிழக மக்களை சொல்லவில்லை. ஆயிரம் நீங்கள் ஆட்சிக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த 15 லட்சத்தை 15 பைசா நாச்சு போட்டாரா? கொஞ்சம் யோசிங்க. இங்க கலைஞர் கொண்டு வந்த முதியோர் திட்டம், முதியோர் பென்ஷன், விதவைகளுக்கு கொடுத்த திட்டம், ஏழைகளுக்கு கொடுத்த பென்ஷன், இதுக்கெல்லாம் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அதுல போடுற 1000 ரூபாயில 100 ரூபாய் திருடன் திருடி கொண்டதுதான் எங்களுடைய தலைவர் திருடன் என்று சொன்னார். பாராளுமன்றத்திலிருந்து வெளியேற்றினாங்க. என்றால் காங்கிரஸ் ஆட்சி 10 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்து இங்க யாரும் குற்றவாளி தப்பி ஓடல. இதோ இங்க இருக்கின்ற மல்லையாவில் இருந்து பல குற்றவாளிகள் 10 லட்சம் கோடியை எடுத்துக்கிட்டு வெளிநாடு போவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள். நாங்க சொல்லல, தப்பியோர்னவெல்லாம் பிஜேபிக்கு செக்கா கொடுத்தது, டிரான்ஸ்பர் பண்ணதுன்னு சொல்லி ஆதாரங்களை வெளியிலே காட்டி
காட்டிதான் பாராளுமன்றத்தில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி கேட்டாரு. பாராளுமன்றத்தில் ஒரு நாளும் மோடி பதில் சொல்ல மாட்டார், பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டார், ஏழை எளியவர்களை பற்றி சிந்திக்க மாட்டார். ஆனால் தோழர்களே, அவர் வச்சுக்கிற ரெண்டு பணக்காரர், 2 பணக்காரன் தான் இந்த ஆட்சியை நடத்தி கொள்ளுகிறார். நான் ஏன் இந்த கடைக்காரர்களை பற்றி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்ப டி மார்க்கெட் என்று ஒன்று வந்திருக்கிறது. பல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்கள் பெரிய அளவில் வந்திருக்கிறது. இதெல்லாம் என்னன்னா, இந்த காய்கறிய அதானியும் அம்பானியும் அவர்களே நிலத்தை இப்ப கிராமத்துல என்ன பண்றாங்கன்னா, 100 ஏக்கர் 200 ஏக்கர் ஒன்னா இருந்ததுன்னா ரிலையன்ஸ் கம்பெனியும் அதானி கம்பெனியும் அந்த நிலத்துல ஒரு அக்ரிமெண்ட் போட்டு காய்கறிகளை பெருத்து வந்து விவசாயிகளுக்கு வயிற்றிலே அடிச்சுட்டு, வாங்குறவர்கள் வயிற்றிலே அடிச்சு, இதை நம்பி பிழைப்பு நடத்துகிற உங்களை போல இருக்கின்ற இங்கே நடைபாதை கடை வைத்து பிழைத்துக் கொண்டிருக்கிற வயிற்றிலே அடிக்கின்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது மோடி அரசு. இதை நான் சொல்லல, எல்லாத்துக்கும் இன்னைக்கு நீங்களே புரிஞ்சுக்கீங்க. போக போக இந்த 10 ஆண்டு காலத்துல எந்த வகையான மக்கள், அதாவது பல வகையான மக்கள் தான் அலுவலகத்தில் செல்பவர்கள் இருக்கிறார்கள், பிரைவேட் கம்பெனியில வேலை செய்கிறவர் இருக்கிறான், வியாபாரிகள் இருக்கிறார்கள், டீ கடை நடத்துபவர் இருக்கிறார்கள். இவங்க எல்லாத்துக்கும் யாராச்சும் பயம் இல்லாத ஊர்ல இருக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல. நாளைக்கு காலையில 500 ரூபாய் நோட்டு செல்லுமா செல்லாதான்னு யாருக்கு தெரியாது. நான் சொல்றேன், நீ திருடிட்ட, கருப்பு பணத்தை பதுக்கிட்டேன்னு சொல்ற மோடியே, நீ 500 ரூபாய் நோட்டையும் 1000 ரூபாய் நோட்டையும் செல்லாதுன்னு சொன்னீங்கன்னா 100 ரூபாய் நோட்டை அதிகமா அடிக்கணுமா இல்லையா? ஆனா 2000 ரூபாய் நோட்டு எதுக்காக? இவன் எல்லா பணத்தையும் வாங்கி பதுக்கணுங்கிறதுக்காக. நான் ஒரு பாக்கெட்ல 50,000 ரூபாய் வைக்கலாம், 1 லட்சம் ரூபாய் வைக்க முடியாது, ஆனா 2 லட்சத்தை ஒரே பாக்கெட்ல வச்சுக்கலாம். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நல்லவன் வர்றான் அந்த எடுத்து வீட்டுல வையும் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஏழைகளுடைய வயிற்றில அடித்து குடிந்து ரத்தத்தை குடிக்கின்ற இந்த மோடி அரசு தொடர வேண்டுமா என்பதுதான் ராகுல் காந்தியினுடைய கேள்வி. நாங்க பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய், இது எப்படி ராகுல் காந்தி சொல்றாரு, இது நடக்குமா என்று கேள்வி பேசலாம். இங்க அருகாமையிலே இருக்கின்ற கர்நாடக அரசு, இப்பொழுது தெலுங்கானாவிலே, இமாச்சல பிரதேசத்திலே, ராஜஸ்தானிலே, மத்திய பிரதேசத்திலே வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 3000 ரூபாய் கொடுக்கிறோம், பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்கிறோம். இந்த 5 மாநிலங்களிலேயும் கேஸ் 500 ரூபாய்க்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அங்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி 500 ரூபாய்க்கு கொடுக்கிறோம். ஆனா மோடி அரசு உங்களுக்கு இந்த தொகுதியில நம்முடைய எதிர்த்து போட்டியிடுகின்ற கவர்னரா இருந்து வந்திருக்கிற அம்மா சொல்லுது, என்ன சொல்லிச்சு, இந்த வீதியில நின்று பேசா இல்லையா, விஷம் போல் ஏறுகிறது கேஸ், விஷம் போல் ஏறுகிறது பெட்ரோல் டீசல். எப்ப 2009க்கு அப்புறம் 14 வரையில 13ல சொல்லி காங்கிரஸ்காரெல்லாம் கொள்ளையடிச்சான்னு சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களே, இப்ப விஷம் போல ஏறுதா இல்ல அதை விட கொடிய விஷமான பாய்சன் சொல்றாங்களா, அதை விட கொடுமையான விஷம் ஏறி இருக்கிறது. 450 ரூபாய்க்கு கொடுத்த கேஸும் 60 ரூபாய்க்கு கொடுத்த பெட்ரோலும் இன்னைக்கு 100 ரூபாயை தாண்டி விற்கிறது, 1200 ரூபாயை தாண்டி இருக்கிறது என்று சொன்னால் அது மோடியினுடைய 10 ஆண்டு கால சாதனையிலே இது ஒன்று. இங்க இருப்பவர்களுக்கு தெரியும், காந்தியும் நேருவும் இந்திராவும் ராஜ்யவும் நரசிம்மராவும் மன்மோகன் சிங்கும் இந்திய திருநாட்டிற்கு 136 பொதுத்துறை நிறுவனங்களை கொண்டு வந்தார்கள். இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் என்பது என்னன்னு சொன்னா லாப நோக்குடையது அல்ல. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும், தாய்மார்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்பாடு செய்யணும், லாப நோக்கோடு நடத்தக்கூடியது அல்ல. அதாவது இந்த குஜராத்காரர் இங்க மார்வாடிகள் இருப்பாங்க, குஜராத்தில் இருந்து இங்க வட்டிக்கு வருவீங்க. இந்த மோடி வந்து குஜராத்தில் இருந்து வந்தாங்க. காந்தி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது
ஏன் நீங்கள் உங்கள் மாநிலத்திலே இருந்து ஒருத்தர பிரைம் மினிஸ்டர் கொண்டு வரல? ஜவஹர்லால் நேரு அவர்களை நீங்கள் பிரைம் மினிஸ்டராக முன்மொழிகிறீர்களே என்று ஒரு கேள்வி வைக்கிறார்கள். காந்தி சொல்றாரு, காந்தியும் இந்த நாடு முழுசும் அவரு நடைபயணமாக சென்று ஒவ்வொரு மாநிலத்தை பற்றியும் நன்கு அறிந்ததன் காரணமாக ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு கலாச்சாரம் உண்டு. எங்கள் மண், அதாவது குஜராத் வந்து காந்தியினுடைய மண். இந்த மண்ணிலே இருக்கிறவன் வட்டி வாங்கக்கூடிய புத்தி இருக்கிறது. ஒரு இந்திய திருநாட்டை ஆளுகின்றவன் அந்த மாதிரி புத்தி இருக்கிறவன் இருக்கக்கூடாது. ஆகவேதான் நான் ஜவஹர்லால் நேரு அவர்களை எல்லோரையும் ஒரே பார்வையாக பார்க்கின்ற தலைவனை உருவாக்கி அவரிடத்திலே ஒப்படைத்தார் என்று சொன்னால், காந்தி என்ன சொன்னாரோ அது 70 ஆண்டுகளுக்கு பின்பாக மோடி அவர்கள் வட்டிக்கடை நடத்துற ஒரு மார்வாடியே வட்டிக்கடை நடத்துவார். அதனால இந்த பொதுத்துறையினர்கள் லாபமா இல்லை அப்படின்னு சொல்லி அதை பூரா இன்னைக்கு அதானிக்கும் அம்பானிக்கும், விமான நிலையம் அம்பானி, போர்ட் அம்பானி, துறைமுகம் அம்பானி, ரயில்வே அம்பானி, இங்க இருக்கின்ற LIC அம்பானி, BSNL அம்பானி. நாங்க 2Gல வந்து ஏற்கனவே சொன்ன அதுல விட்டு விட்டுருச்சு. 2Gல வந்து காங்கிரஸ் ஊழல் பட்டிருச்சுன்னு சொன்னாங்க. 58,000 கோடி ரூபாய்க்கு அன்னைக்கு ஏலத்துக்கு போச்சு. 2Gல 10 பைசாவுக்கு இந்தியா முழுவதும் பேசுகின்ற உரிமையை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சியிலே 10 பைசாவுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். எங்கள் மீது சேரை வாட்டி அடித்தார்கள். நீதிமன்றம் அவர்களை குற்றவாளி அல்ல என்று தீர்ப்பளித்து விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றது. சரி, இதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு பாக்கணும். 3G 4G 5G வரைக்கும் இன்னைக்கு வந்துருச்சு இல்லையா? இந்த 5G வரைக்கும் 25,000 கோடி ரூபாய்க்கு மேல ஏலம் போகல. நியாயமா என்ன இருக்கணும்? காங்கிரஸ்காரன் மேல தப்பு சொன்னீங்களே, அப்ப 58,000 கோடி ரூபாய்க்கு போயிருந்துச்சுன்னா இன்னைக்கு 2G 3G 4G 5G வந்து 1 லட்சம் கோடிக்கு மேலே அல்லவா வச்சிருக்க வேணும். ஆனால் யார் கரப்ஷன்? இந்த பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் அதை சொல்றது கிடையாது. யார் தப்பு ஏமாந்த CAG என்பது காங்கிரஸ் அரசியல் ஒரு பொய்யை சொன்னதின் அடிப்படையில் வைத்து இங்கே இப்பொழுது இதை தெரிந்துதான் கெஜ்ரிவால் நம்ம கூட வந்திருக்கிறார். கெஜ்ரிவாலும் அண்ணா சார் போன்றவர்கள் தான் டெல்லியில இதை பெரிய இஷ்யூ ஆக்கினாங்க. ஆனா இன்னைக்கு நீ எங்க இருக்கிற கெஜ்ரிவால் அவர்களே, எங்கள் கூட்டணியில இருந்தாலும் உன்னை காப்பாற்றுறது காங்கிரஸ் தான். ஒரு முதலமைச்சரை தேர்தலுக்கு முன்பாக கைது செய்யறாங்க. இங்க ஆந்திராவில் இருக்கிற முதலமைச்சருடைய பெண்ணை கைது செய்யப்படுகிறார். ஒவ்வொரு மாநிலத்திலேயும் நீங்க பாருங்க. இங்க செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக ஜெயிலில் இருக்கிறார். வெயிலே கொடுக்க முடியாத சட்டமா? தோழர்களே, பயமுறுத்தி திமுக பயமுறுத்தி எப்படியாச்சும் தன்னுடைய அலைன்ஸுக்கு கொண்டுட்டு வரணும். மோடி இங்கே கால் ஊன்ற முடியவில்லை என்பதற்காக அந்த முயற்சியை மேற்கொண்டார். இந்த மோடி யாரு கூட கூட்டணி வைத்திருக்கிறார்? நீங்க கொஞ்சம் எல்லாம் சிந்திச்சு பாருங்க. பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு ஜாதி கட்சி, AC சண்முகம் முதலியார்களுடைய கட்சி, இங்க இருக்கின்ற தெற்கே இருக்கின்ற ஜான் பாண்டியன் தேவேந்திர வேளாளர் ஜாதி கட்சி, அங்கே இருக்கின்ற தெற்கே இருக்கின்ற தேவனுடைய தலைமைக்காக தினகரன், இங்கே மூர்த்தி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மூர்த்தி, இவர்களோட தான் கூட்டணி. எதற்காக சொன்னா மோடிக்கு இங்க நோட்டாவுக்கு கீழே தான் ஓட்டு. இந்த அதிமுக வந்து 5 வருஷம் அவங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக அவர் கூட லாலி பாடிக்கிட்டு இருந்தார் பழனிசாமி. ஆனால் மக்களை ஏமாற்ற முடியாது என்று தெரிந்து கொண்டு இதுக்கு ஏதோ நமக்கு பிஜேபிக்கு பிடிக்காது, அதனால் நான் மக்களுக்காக போராடுகிறேன் என்று சொல்லி வீரரை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பழனிசாமி அவர்களே, நீ 7 ஆண்டு காலம் பிஜேபிக்கு லாலி பாடிக் கொண்டிருந்தாய். இன்று ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை போட்டிருக்கின்றாய். நான் எப்படியாச்சும் தமிழக மக்களை ஏமாற்றி ஜெயிச்சிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்றேங்கிற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதிமுக அவர்கள் இன்று தனியாக நிற்கின்றார்கள். தோழர்களே, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் நாங்கள் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டவர்கள், அனைவரையும் ஒன்றாக பார்ப்பவர்கள்.
இந்த ஜாதி கட்சியில ஒன்னா வச்சிருக்க இந்த மோடி அவர்கள், இந்த பிஜேபி தமிழகத்திலே ஏதோ மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுத்து வருவது போல ஒரு இமேஜை உருவாக்குகிறார். ஏன்னு சொன்னீங்கன்னா, முடிஞ்சா நார்த் இந்தியா மாதிரி உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம், ராஜஸ்தான், அஸ்ஸாம் போன்ற பகுதியிலே இருக்கின்ற மக்களை ஏமாற்றி, நான் ஒண்ணு கேட்கிறேன், 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்குது. 3 மாதத்துக்கு அப்புறம் நடந்த எலெக்ஷன்ல பூரா தொகுதி எப்படி ஜெயிக்கிறான்? உத்தரப்பிரதேசத்தில் 84 தொகுதி எப்படி ஜெயிக்கிறார்கள்? மத்திய பிரதேசத்தில் ஜெயிக்கிறார்கள், குஜராத்திலே ஜெயிக்கிறார்கள். இதெல்லாம் ஓட்டிங் மிஷின் வச்சு ஜெயிக்கிறாங்க. ஆனால் அந்த நிலைமையை தமிழகத்திலே உருவாக்குவதற்காக தான் இந்த ஜாதிய கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைக்கிறார்கள். அந்த செய்தி யார் இருக்கிறாங்க, இந்திய கூட்டணியிலே யார் இருக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ராமதாஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, கூட்டணி வர்றதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்பிலே கேட்கிறார்கள், பிஜேபியை நீ எந்த அளவுக்கு நீங்கள் அவருக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங் நிர்ணயிக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. மதிப்பீடு என்ன என்று கேட்கிறார்கள். சைபருக்கு கீழே என்றாரு. இப்ப ராமதாஸ் அங்க போய் இந்த சைபர் கூட சேர்ந்து சைபராப்போடு தமிழகத்தில் இருக்கின்ற 40 தொகுதிகளிலும் காங்கிரசினுடைய கூட்டணியில் இருக்கிற இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் அறிவிப்பேற்பான்மை அனைத்து கட்சிகளும் டெபாசிட்டில் இழக்கின்ற வகையிலே இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் ஐயமில்லை. பாராளுமன்றத்தில் என்னுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வி கேட்டா அவரை பிடிச்சு உள்ள போறார். ஒரு பெண், வங்கத்து பெண், மோடிய மூக்கில விரல விட்டு ஆட்டிச்சு, அதை பிடிச்சு ஜெயில போட்டா. இன்னைக்கு இப்படி, அதாவது மகாராஷ்டிரா காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியிலே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அங்க இருக்கின்ற ஒரு கட்சியை உடைத்து அதிலிருந்து பிஜேபி சேர வச்சு சரத்பவாருடைய தம்பி நிறைய கேஸ் இருக்குது அவர் மேல. அந்த கேஸை காமிச்சு அவரை இழுத்து இன்னைக்கு மந்திரி சபை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மாநிலத்திலேயும் அவர்களை மிரட்டி பிஜேபியுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு மோடி அவர்கள் எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். அது குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி முழுதாக அனைத்து கல்லூரிகளுக்கும் விண்ணப்பம் கொடுக்கின்றது. அந்த விண்ணப்பம் இலவசம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 250 ரூபாயிலிருந்து 400 ரூபாய். மத்திய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 500. ரயில்களில் மூத்த குடிமகன் செல்வதற்கு இலவசம். ஏழை பாங்காளருக்கு மருத்துவ வசதி. இப்ப அது கலைஞரால் கொண்டு வரப்பட்ட அந்த 5 லட்சம் ரூபாய் காப்பீட்டு திட்டத்தை ஏழைகளுக்கு புற்றுநோய் போன்ற கொடிய நோய்கள் வந்தால் அவர் உயிரை காப்பாற்ற முடியாது என்பதற்காக அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 25 லட்சம் ரூபாய் காப்பீட்டு தொகை வழங்கப்படும் என்று உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார்கள். நீட் தேர்வுல வருஷம் தமிழகத்தில் குறைஞ்சது ஒரு 10 மாணவர்கள் மாணவிகள் உயிரிழக்கிறார்கள். அவங்களுக்கு மாநில அரசு விரும்பினால் நீட் தேர்வு இல்லாவிட்டால் நேரடியாக ஒரே தேர்வு அவர்கள் மருத்துவக் கல்லூரியிலே சேரலாம் என்று அவர்கள் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு, ஓபிசிக்கு உச்சவரம்பை நீடு. அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு 1973ஆம் ஆண்டு வரை முதல் அது முடிஞ்சு போச்சு. அதை அருமை தலைவி இந்திரா காந்தி அவர்கள் முன்னேறுகிற வரை, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேறுகிற வரை அந்த சட்டம் தொடரும் என்று அருமை தலைவி இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தார். அது மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அது தொடரும் என்று இங்கு நாங்கள் உத்தரவாதத்தை கொடுத்தோம். ஏன்னு சொன்னா, மோடி அவர் அழகா இங்க பிரிச்சு, இப்ப காங்கிரஸ் கட்சி அப்ப பிராமினா இருந்தா, உயர் ஜாதி நாயுடா இருந்தா, அல்லது செட்டியார்ல உயர் ஜாதியா இருந்தா
அல்லது மார்வாடியாக இருந்தால் அவர்கள் ஏழைகளாக இருக்கலாமா? பிராமின் ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கு உதவி இல்லையா? ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார், எந்த வகுப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியினா இருந்தாலும், எந்த மதத்தில் இருந்தாலும், அவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தால் 10 விழுக்காடு அவர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கப்படும் என்று இந்த தேர்தல் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜிஎஸ்டி, செத்தா ஜிஎஸ்டி, ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஜிஎஸ்டி, உப்பு வாங்கினா ஜிஎஸ்டி, இங்க இருக்கிற கடை எல்லாத்திலையும் ஜிஎஸ்டி வாங்குறாங்களே, அந்த ஜிஎஸ்டி மாற்றி அமைக்கப்படும், ஏழைகளுக்கான சட்டமாக கொண்டு வரப்படும் என்று உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல பெண்கள் கற்பழிக்கப்பட்டால், தாக்கப்பட்டால், சிறுபான்மையோர் மக்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு பாதுகாப்பாக காங்கிரஸ் இருக்கும் என்ற உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக ராணுவத்தில் அக்னிபாத் திட்டம் என்று கொண்டு வந்தாங்க. அது மோடி எல்லாத்திலுமே ஃப்ராடு. அந்த அக்னிபாத் திட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, 4 ஆண்டு காலம் நீ ராணுவத்திலே பணியாற்றுவதற்கு 4 வருஷம் வேலை செஞ்சுட்டு 5வது வருஷம் அவன் எங்க போவான்? இந்த சட்டத்தை ரத்து செய்து ராணுவத்திலே சேர்ந்தால் ராணுவ உடல் ஃபிட்டிங்கா இருக்க வரைக்கும் அது இருக்கிறாங்க இல்லையா, ரிட்டையர்மெண்ட், அது வரைக்கும் அனைவருக்கும் புதிதாக சேர்வதற்கும் ஏற்கனவே அக்னிபாத் திட்டத்தில் சேர்ந்தவர்களுக்கும் இப்ப இருக்கிற முறையே தொடரும் என்ற உத்தரவாதத்தை ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அரசியல அதாவது காஷ்மீரில இருந்து கன்னியாகுமரி வரை அனைவருக்கும் ஒரே மாதிரி கல்வி. இங்கே இருக்கின்ற தோழர்கள் ஒன்று படிச்சுட்டு நீட் தேர்வை வைக்கிற சிபிஎஸ்இ ஸ்கூலு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு கல்வி தரத்தை பிரித்து ஒரு சாரார் மட்டும் அந்த உயர்கல்வியில இருப்பவர்கள் மட்டும், உயர்கல்வியை படித்தவர்கள் மட்டும் எம்பிபிஎஸ் டாக்டராக வருகிறார்களே, அதை மாற்றி புதிய சட்டத்தை கொண்டு வந்து கன்னியாகுமரியில் படித்தாலும் காஷ்மீரிலே படிக்கிறவனுக்கும் ஒரே மாதிரி கல்வி திட்டத்தை கொண்டு வருவோம் என்று உத்தரவாதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் டாக்டர் அம்பேத்கருடைய நூலகம் திறக்கப்படும் என்று உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க என்னடா இது காங்கிரஸ்காரர் நிலம் செய்வாங்களோ மாட்டாங்களோ நினைக்க வேண்டாம். கர்ம வீரன் காமராஜ் அவர்கள் 1963ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியிலே ஏழை எளியோர், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய குழந்தைகள் படிக்க வேண்டும். அப்பொழுது சுதந்திரம் வாங்கி நாட்டில் எந்த முன்னேற்றமும் இல்லாத நேரம், எப்படி இவங்களை பள்ளிக்கு வர வைக்க முடியும் என்று எல்லோரும் பேசினார்கள். அருமை தலைவர் காமராஜ் அவர்கள் சொன்னார், அனைவருக்கும் மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்படும் என்று ஒரு அறிவிப்பினை வெளியிட்டார். படிக்காத காமராஜனுக்கு அறிவு இருக்கிறதா? இதெல்லாம் நடக்க சாத்தியமா என்று கேள்வி பேசினார்கள். ஆனால் நான் பிச்சை எடுத்தாவது இந்த திட்டத்தை செயல்படுத்துவேன் என்று சொன்னார். அது 2024 வரை அது தொடர்ந்து அந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதிலேயும் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த காலையில வேலைக்கு போற பெண்கள், தாய்மார்கள் போனா அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு இல்ல, ஸ்கூலுக்கு வந்து எல்லாம் மயக்கம் போட்டு விடுறான், அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது செய்யணும் சொல்லி காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு பெரிய தந்தையாக அவர் பெண்களுடைய வயிற்றிலே பால் வாத்து இன்னைக்கு எல்லா மாணவர்களும் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு காலை உணவு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியிலே இருக்கின்ற இந்த ஆட்சி. அது மட்டுமல்ல, பெண்களுக்கு பஸ்ல இலவசம், வீட்டுக்கு தேடி மருத்துவம். நீங்க டிவியில பாப்பீங்க, உங்களுக்கு பிரச்சனைன்னா முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இப்ப போன் பண்ணா ஹாஸ்பிட்டல் உங்க வீட்டுக்கு வருது. இதை கொண்டு ஏன்னா அடிப்படை மக்களுடைய கஷ்டங்களை உணர்ந்தவர்கள் இந்தியா கூட்டணியிலே இருக்கின்ற தலைவர்கள். இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். இந்தியா கூட்டணி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மக்களுக்காக இருக்கின்ற இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். 40 தொகுதிகளும் வெற்றி பெறும் என்பதில் ஐயமில்லை. உங்களுடைய வருகின்ற 19ஆம் தேதி நடக்கின்ற இந்த வாக்கு போடுகின்ற நாள் மோடிக்கு சாவு மணி அடிக்கின்ற நாளாக இருக்க வேண்டும். உங்களுடைய நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் மோடிக்கு எதிரானதாக இருக்க வேண்டும்.
மக்கள் நலனுக்காக இருக்கின்ற இந்தியா கூட்டணிக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தொகுதியிலே போட்டியிடுகின்ற அருமை சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அன்னை சோனியா காந்தியினுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர், மல்லிகார்ஜுன் கார்கேனுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர், ராகுல் காந்தியினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர், தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வப்பிரந்தனுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக போட்டியிடுகிற தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று உங்கள் பாதங்களை தொட்டு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஆறுமுகம் மேல அப்படியே பார்த்துட்டு போயிடு. கடந்த 12 நாட்களாக தென் சென்னை மத்திய மாவட்டத்துக்கு உட்பட்ட தொகுதிகளில் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை ஆதரித்து வாக்குகள் கேட்பதற்காக தினம் தினம் மக்களை வீடு வீடாக தெரு தெருவாக சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு உதயசூரியன் சின்னம் தலைவர் ராகுல் காந்தி, அன்னை சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே, தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வப்பிரந்தகை ஆதரவு பெற்று இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே இந்தியா கூட்டணியிலே போட்டியிடுகின்றோம். செல்லுகின்ற இடமெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி 10 ஆண்டு காலத்திலே செய்த சாதனைகளை மக்களிடத்திலே சொல்லி இருக்கின்றோம். மக்கள் ஆரவாரமாக இந்த கொடுங்கோலன் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய வரவேற்பிலே எங்களுக்கு தெரிகின்றது. இந்த 10 ஆண்டுகளிலே நாங்கள் பரப்புரையிலே மோடி அவர்கள் என்ன மக்களுக்காக செய்து இருக்கிறார் என்பதை ஏதாவது ஒரு தொழிற்சாலையா அல்லது வேறு வியாபாரமா எதுவுமே மக்களுக்காக செய்த திட்டங்கள் அல்ல. எல்லாமே இந்தியாவில் இருக்கின்ற 2 பணக்காரர்களுக்காக, அதானி அம்பானிகளுக்காக நடத்துகின்ற அரசாக இருக்கிறது என்று மக்களிடத்திலே எடுத்து சொல்லி இருக்கிறோம். அதேபோல பரப்புரையிலே தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியிலே இருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவும் தலைவர் ராகுல் காந்தியினுடைய ஆலோசனையிலே தயாரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த தேர்தல் அறிக்கை என்பது மக்களிடத்திலே நாங்கள் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் 15 லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொல்லவில்லை. எங்களுடைய ஆட்சி பக்கத்திலே இருக்கின்ற கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாவிலே, இமாச்சல பிரதேசத்திலே, ஆண்ட ராஜஸ்தானிலே, மத்திய பிரதேசத்திலே 500 ரூபாய்க்கு நாங்கள் கேஸை வழங்குகின்றோம். அதே போல அங்கே பெட்ரோல் டீசல் விலை 20 ரூபாயை குறைத்து நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அங்கே பெண்களுக்கு உரிமை தொகை 2000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறோம். படித்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு படிப்புக்கு ஏற்றவாறு பொறியியல் படித்தவர்களுக்கு 3000 ரூபாய், சாதாரண டிகிரி படித்தவர்களுக்கு 2000 ரூபாய் என்று, பாலிடெக்னிக் படித்து இருக்கின்ற மாணவர்களுக்கு 1500 ரூபாய் என்று இலவசமாக ஊக்கத்தொகையாக அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது நாங்கள் ஆளுகின்ற காங்கிரஸ் ஆட்சி. இதைத்தான் இந்த தேர்தல் அறிக்கையாக நாங்கள் 1 லட்சம் ரூபாய் ஏழை குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன் என்று எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலே நடந்து சென்று அனைத்து மாநில மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் கேட்டறிந்ததின் காரணமாகத்தான் இந்த தேர்தல் அறிக்கையில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறோமோ 1 லட்சம் ரூபாய் என்பது நாங்கள் 15 லட்சம் கொடுக்கிறேன் என்று ஏமாற்றவில்லை. மோடி அவர்கள் 15 லட்சம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். 2 கோடி மக்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறோம் என்று சொன்னார். ஆனால் இதில் ஏதாவது செய்திருக்கிறாரா என்று சொன்னால், அன்னை இந்திரா காந்தியும் நேருவும் மன்மோகன் சிங் அவர்களும் நரசிம்மராவ் அவர்களும் கொண்டு வந்த இந்த பொதுத்துறை நிறுவனங்களை விற்று சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற ஏழைகளுடைய வயிற்றில் அடிக்கின்ற இந்த மோடி அரசை அகற்ற வேண்டும் என்று நாங்கள் மக்களிடத்திலே சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு பின்பாக இந்தியாவிலே இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்க வேண்டும் என்று அன்று கணினியை கொண்டு வந்த பொழுது, கம்ப்யூட்டரை கொண்டு வந்த பொழுது
இதையெல்லாம் எதிர்த்து அன்றைய ஜனசங்கம் இன்றைய பிஜேபி என்று போர்வையிலே இதை எதிர்த்தார்கள். ஆனால் இன்று பிஜேபி வீட்டு பையனும் சரி, உயர் ஜாதி வகுப்பு இருந்தாலும் சரி, சாதாரண குப்பன் வீட்டு சுப்பன் வீட்டு பையனும் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் என்று உலக நாடுகள் எல்லாம் இருந்து சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு தலைவன் ராஜீவ் காந்தி அவர்கள் இட்ட திட்டம்தான் 30 ஆண்டுகளுக்கு பின்பாக வேலை வாய்ப்பை இல்லாமல் இந்தியாவிலே செய்திருக்கின்றது. இது போன்ற திட்டங்களைத்தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். வாய்ப்பு கம்மியாக இருக்குது. ஆனால் மறுபடியும் அவங்க தான் வருவாங்க. அங்கே மக்களுக்கு மாற்றம் வந்ததா இல்லையா? அது ஒரு பத்திரிகையாளர் மூலமாக பிஜேபி அரசு சில கருத்து கணிப்புகளை போடுகிறார்கள். ஆனால் குஜராத்திலேயும் உத்தரப்பிரதேசத்திலேயும் பிஜேபி வேட்பாளர்களை துரத்தி அடிப்பதை சில பத்திரிகைகள் வாட்ஸ்அப் மூலமாக மக்களுக்கு ஏன்னா மொத்த 10 ஊடகங்களும் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்குதுன்னு சொன்னால் மிரட்டப்படுகிறார்கள். ஊடகம் மிரட்டப்படுகிறார்கள். ஆகவே ஆளுகின்ற இந்த மோடி அரசு ஊடகங்கள் மூலியமாக அதை தடை செய்கிறது. ஆனால் இன்று வாட்ஸ்அப் என்ற அதுவும் ராஜீவ்காந்தி தான். இன்னைக்கு இந்த செல்போன் இருக்கிறது என்று சொன்னால் சாதாரணப்பட்ட ஒரு 10 ரூபாய்க்கு கூட கன்னியாகுமரிக்கார டெல்லியில் இருக்கிறவங்ககிட்ட பேசலாம். இதை கொண்டுட்டு வந்தது யாரு? காங்கிரஸ்கார. யார் கொண்டுட்டு வந்த திட்டம்? ராஜீவ்காந்தி கொண்டுட்டு வந்த திட்டம். ஆனால் இதையெல்லாம் மறைக்கப்பட்டு எல்லா மக்களுடைய மனதிலேயும் ஜாதி உணர்வையும் மத உணர்வையும் கொண்டு வந்து இதை மறைக்கின்றார்கள். ஒரே ஒரு தமிழகத்தில் பிஜேபியினுடைய கூட்டணியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஜாதி கட்சிகள்லாம் ஒன்றாக நிற்கிறார். தேவர் கட்சி தினகரன், ஜான் பாண்டியன் தேவேந்திர குல வேளாளர், முதலியார் கட்சி ஏசி சண்முகம், உடையார் கட்சி ஐஜேகே பொண்ணு, இவங்க ஜாதி பிஎம்கே வன்னியர் இவர்கள்லாம் ஒன்றிணைத்து ஏதோ தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்குறது போல ஒரு நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆனால் மத்திய பிரதேசத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் வட இந்தியாவிலே நீ மக்களை ஏமாற்றலாம், இந்த வாக்கு பெட்டியிலே அவர்கள் ஏமாற்றி போடுகிறார்கள். அதை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த பிஜேபி அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இங்கே இந்தியா கூட்டணி ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் மக்கள் திரண்டு நின்று அவரை முறியடிப்பார்கள் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். வட இந்தியாவில் அதான் சொல்லுனேன், பத்திரிகை மூலமாக ஊடகங்கள் மூலமாக அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறார். இந்த பிம்பம் தகர்த்தெறியப்படும். பீகாரில் எப்படி ஜெயிக்க முடியும்? அங்கே கூட்டணி வலுவாக இருக்கிறது. டெல்லியில் எப்படி ஜெயிக்க முடியும்? ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்குது. பஞ்சாபிலே கூட்டணியில் இருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் கூட்டணியில் இருக்கிறது. ஆகவே மகாராஷ்டிரத்திலே மிகப்பெரிய வலுவான கூட்டணியாக இருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் ஒரு மோடி என்ன பண்ணுறாரு, இந்த பத்திரிகையில் ஏதோ நீங்கள் பார்த்துருக்கலாம், மோடி பேசுகிற கூட்டத்தில் பாதிக்கு சேர் காலியாக இருக்கும். ராகுல் காந்தி பேசுகிற கூட்டத்தில் அல்லது லல்லு பிரசாத் பேசுகிற கூட்டத்தில் அல்லது அது ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஆம் ஆத்மியினுடைய தலைவர் கெஜ்ரிவால் பேசுகிற அந்த வீடியோ கேசட்டை பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்தியா கூட்டணியை ஆதரித்து அங்கே நிற்கிறாங்க. இவர் எந்த வெஸ்ட் பெங்காலில் ஜெயிக்க முடியுமா? பீகாரில் ஒரிசாவில் ஜெயிக்க முடியுமா? இங்கே தெலுங்கானாவில் ஜெயிக்க முடியுமா? எந்த மாநிலத்திலேயும் அவர் ஜெயிக்க முடியாது. ஆனால் ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதன் மூலமாக பிஜேபி வெற்றி பெற்று விடும் என்று பத்திரிகையாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் வெல்லப்போவது இந்தியா கூட்டணி தான் என்பதில் ஐயமில்லை.